பாருங்க 2014 ஸ்ட்ரக்சர். இது வந்து நம்மளோட வேணியர் இழுக்குமானி தொடர்பாக வந்த ஒரு கேள்வி பிள்ளையார் முதலாக பார்ப்போம். அதை வாய்ச்சி தொடர்ச்சியாக உருவில் காணப்படும் சிறிய சீரான உருளையை போன்ற கொள்கலம் ஒன்றின் திரவியத்தின் அடர்த்தியை துணிவதற்கு பின்வரும் அளக்கும் உபகரணங்கள் தரப்பட்டுள்ளன. முதலாவது ஒரு வேணியர் இடுக்கி, இரண்டாவது இலத்திரன் தராசு. ஏற்பாட் அளவீடுகளை எடுப்பதற்கு முன்னர் ஒரு வேணியர் இடுக்கியை பயன்படுத்துவதற்கு முன்னர் நீர் எடுக்க வேண்டிய முதற் படிமுறையை நல்கடியாங்க. இதில் 2 சாத்தியப்பாடான முறைகளுக்கு பிள்ளையால் 2ம் தேவைதான். மூலாவது என்னன்னு சொன்னால், நாம் 2 தாடைகளையும் ஒன்றோடு பொருந்தி அதில் பூச்சிய வலுவை பார்க்கறது, பூச்சிய வலுவை இருக்கா நேரா மறையா என்று பார்க்கறது மூலாவது. ரெண்டாவது வந்து இழிவண்டிக்கு துணிகிறது. இது 2ம் அவசியமானது. ஆகவே அது 2க்கும் மார்க்ஸ் கொடுத்திருக்காங்க. ஆகவே 2ல் ஏதாவது ஒன்று வெளியினா சரி அப்படியா. அப்போ நாம் எழுதலாம் என்ன நினைச்சேன்னா, 2 தாடைகளையும் ஒன்றோடு பொருந்தி பூச்சிய வலுவை துணிதல் அல்லது இழிவண்டிக்கு துணிதல். 2ம் துணிதல். இதுல ஆரம்பத்துல 2 தாடையும் ஒன்றோடு பொருந்தி கொண்டு முடியாது. ஆனால் உண்மையிலே செல்ல போன மனுஷன்னா 2 தாடைகளையும் ஒன்றோடு பொருந்தி நாம வாசிப்படுத்த மனுஷன்னா பரிசோதனை முடிஞ்சதுக்கு பிறகும் பூச்சி வளர்வு துணியலாம், இழிவண்ணிக்கு துணியலாம். ஆனா பரிசோதனைக்கு முதல் நாம 2 தாடைகளையும் ஒன்றோடு பொருந்தி இது 2ஐயும் நம்ம பார்த்து வச்சிருந்த மனுஷன்னா அதுக்கு பிறகு பரிசோதனையில நமக்கு இறுதி வாசிப்பு மட்டும்தான் தேவைப்பட போகுது. ஆகவே இது 2ம் தேவை. ஆனா நமக்கு இதுக்கு புறவார கேள்விகளை பார்ப்போம். என்ன அவசியம், இது 2ல இன்னும் மற்றது புறவு கட்டிப்பாங்க சரியா, அதை பார்ப்போம். ஆனா இவ்வளத்துல இது 2 எழுதியிருந்தாலும் மார்க்ஸ் கிடைக்கும். ஏன்னா அது 2ம் பரிசோதனை ஆரம்பிக்கிறதுக்கு முதல் நாம வளமை எடுத்து வைக்கிறது. நம்மளோட பரிசோதனை முறைகள்ல உண்டு. நாம பரிசோதனை ஆரம்பிக்கிறதுக்கு முதல் பூச்சி வளவு துணிகிறதும் இழிவண்ணிக்கையை துணிகிறதும் பரிசோதனை ஆரம்பிக்கிறதுக்கு முதலே நாம செய்து வைப்போம். பி பாட்டை பாருங்க பிள்ளையா. பி பாட் கொள்கலத்தின் திரவியத்தின் அடர்த்தி D-க்கான கோவை ஒன்றினை திரவியத்தின் கனளவு V இனதும் அதன் திணிவு கேபிட்டல் இனதும் சார்பில் திரட்டாம். ஆகவே அலகு கனளவுக்கான திணிவு தான் அடர்த்தி இல்லை பிள்ளையால். ஆகவே அடர்த்தி சமன் திணிவின் கனளவு. அப்ப D சமன் கேபிட்டல் M இன்கீழ் V. இது பி பாட். சி பாட்டை பாருங்க பிள்ளையால். திரவியத்தின் கனளவை துணிவதற்கு கொள்கலத்தின் வெளிவிட்டம் உள்விட்டம் ஆகிய 2 அளவீடுகளுக்கு மேலதிகமாக வேணியர் இடுக்கியை பயன்படுத்தி நீர் எடுக்கும் மற்ற அளவீடுகளை குறிக்கட்டாம். இதுல வேணியர்மானியை பாவிச்சு நாம் என்ன செய்யலாம் பிள்ளையால், இந்த இடத்துல நமக்கு உள்விட்டம் வெளிவிட்டம் தவிர நமக்கு இது வந்து மெல்லியதில்லை. அப்ப இதுக்கு உயரம் ஒன்றிருக்கும், ஆழம் ஒன்றிருக்கும். அப்ப உயரம் என்ன பிள்ளையால், உயரம் இவரை வெளியிலிருந்து பார்க்கக்கூட நாம பார்க்கறது உயரம். ஆழம்ங்கிறது உள்ளுக்கு போனா எவ்வளவு தோண்டிக்கிறது ஆழம். ஆகவே நமக்கு முக்கியமான 2 இருக்கும் என்ன பிள்ளையால். முதலாவது உயரம் தேவைப்படும், 2வது ஆழம் தேவைப்படும். இப்போ 3வது என்ன பார்ப்போம். மூணாவது என்ன திரவியத்தின் கனளவை துணிவதற்கு உள்விட்டங்கள். அப்ப 2 அளவீடுகளுக்கு மேலதிகமாக, அப்ப 2வது அளவீட்டுக்கு மேலதிகமாக நமக்கு இன்னொன்று தேவைப்படும் என்ன, அது பூச்சிய வளவு தேவைப்படும். ஏன் பூச்சிய வளவு தேவைப்படும் சொன்னா, நமக்கு கூட்டணுமா கழிக்கணுமாங்கிறது நாம் எடுக்கிற அளவீட்டிலிருந்து பூச்சிய வளவை கூட்டணுமா கழிக்கணுமா நாம் எடுக்கிற உண்மையான அளவீடு பார்க்கறதுக்கு நமக்கு பூச்சிய வளவு ஆக முக்கியம். ஆகவே ஸ்டார்ட்ல பூச்சிய வளவு எடுப்போம், அதுக்கு பிறகு ஆழம் எடுப்போம், அதுக்கு பிறகு உயரம் எடுப்போம். டீபார்ட் வரைக்கும் செஞ்சிக்கும். அப்ப அடுத்தது நாம டீபார்ட் எடுப்போம். இப்ப இதுல பூச்சிய வலு நம்ம எடுத்திருக்க முடியாது. பூச்சிய வலு அப்ப இங்க நமக்கு பூச்சிய வலு இப்ப இங்க நமக்கு வளர்ந்து பூச்சிய வலு இங்க வாரத்தால நமக்கு இங்க இழிவண்ணிக்கையை கொடுத்தா போதும். சரி அப்படியே அப்ப நமக்கு இங்க இழிவண்ணிக்கையை கொடுத்தா போதும். பூச்சிய வலு ஆழம் உயரம். அப்ப இதுக்கு இந்த 3 சேர்த்து 4வதா உள்விட்டம் பெறும், 5வதா வெளிவிட்டம் பெறும். சரி அப்படியா. அப்ப அதை தன்கொள்ளில கட்டிக்காங்க. டீபார்ட்டுக்கு வருவோம் பிள்ளையார்.
கீழே காணப்படம் 1 தொடக்கம் 5 வரை உள்ள உருக்கள் கொள்கலத்தின் திரவியத்தின் கனளவை துணிவிற்கு எடுக்கப்பட்ட ஒரு தொகுதி அளவீடுகள் தொடர்பான பிரதான அளவுடைகளினதும் வேர்னியர் அளவுடைகளினதும் எல்லா பொருத்தமான நிலைகளையும் காட்டுகின்றன. ஒவ்வொரு அளவீட்டையும் எடுப்பதற்கு பயன்படுத்திய பொருத்தமான தாடைகள் அல்லது ஆழக்கோள்கள் முதலியனவும் வலப்பக்கம் காட்டப்படுகிறது. கொள்கலத்தின் உயரம் அதன் வெளிவிட்டத்தை விட பெரியது. அப்படியால் உயரத்தையும் வெளிவிட்டத்தையும் புறத்தாடையை பாவித்த அளப்பம். ஆகவே எது புறத்தாடை எது வெளிவிட்டம்ங்கிறதுக்காக தான் அந்த குறிப்பு செஞ்சிருக்காங்க. இப்ப உருக்களை சரியாக இனங்கண்டு மேலே சீல் சுட்டிக்காட்டிய அளவீடுகளுடன் தொடர்புபடுத்தி கீழே தரப்பட்டுள்ள அட்டவணை நிரப்பட்டான். சிவப்பாடு இந்த அட்டவணை நிரப்பட முடியாது. மூலாவது வீணை இருக்கிற வாசிப்பு அவன் தெரியும் சென்டிமீட்டர் திட்டத்தில் நாங்கள் டிரெக்டா வாசிப்பை போட போறோம். எல்லாமே சென்டிமீட்டர் தான் இன்னைக்கு பிரதான அளவுடை. நமக்கு உலகம் என்ன பிரதான அளவுடையில 9 பிரிப்பு, வேர்னியர் அளவுடையில 10 பிரிப்பா பிரிக்கப்பட்டிருக்கு. ஆகவே பிரதான அளவுடையின் n-1 பிரிப்புகள் வேர்னியர் அளவுடையின் n பிரிப்புகளா பிரிக்கப்பட்டிருந்தா இழிவெண்ணிக்கை வந்து n-1 என்ன பிரிக்கப்பட்டிருந்தா இழிவெண்ணிக்கை ஒண்டிங்குலன் தர பிரதான அளவுடையின் ஒரு பிரிப்பின் நீளம். ஆகவே ஒண்டிங்கில் என்னங்கிறது இங்க நமக்கு ஒண்டிங்கில் 10 தர பிரதான அளவுடையின் ஒரு பிரிப்பு வந்து 1 மில்லிமீட்டர். ஆகவே நமக்கு 0.1 மில்லிமீட்டர் இழிவெண்ணிக்கை வரப்போகுது. சென்டிமீட்டர்ல 0.01 சென்டிமீட்டர் இழிவெண்ணிக்கை வரப்போகுது. ஆகவே மூலாவது 2 தாடையும் ஒன்றோடு பொருந்திட்டம் சொன்னா 2 தாடையும் ஒன்றோடு பொருந்திட்டம் சொன்னா அங்க நமக்கு கிடைக்க போறது பூச்சிய வலு கிடைக்கும். ஆகவே இந்த பூச்சிய வலு வந்து வேர்னியர் வலப்பக்கமாக இருக்கு. ஆகவே நம்ம கழிக்கணும். ஆகவே இங்க பாருங்க பிள்ளையார் வேர்னியர் 2வது பிரிப்பு பொருந்தது. மூணாவது உரோமிலக்கம் 1 பார்த்துட்டேன்னு சொன்னா பிரதான அளவுடையின் பூச்சியத்துக்கு வலப்பக்கம் வேர்னியர் அளவோட பூச்சியம் அமைக்கு. அது அர்த்தம் என்னன்னு சொன்னா ஏற்கனவே வேர்னியர் மானி அளவுடன் எடுக்க ஆரம்பிச்சிட்டு அந்த அளவுகிட்ட நாம இறுதி வாசிப்புல இருந்து கழிக்கணும். ஆகவே நமக்கு 2 தர இழுவெண்ணிக்கை வந்து 0.01 சென்டிமீட்டர். அப்ப மூலாவதா நமக்கு என்ன வரப்போகுதுன்னா வேர்னியர் வாசிப்பு 0.02 வரப்போகுது. 0.02 வரப்போகுது. நமக்கு நடுவுல கூட்ட கழிக்க தேவையில்லை. இந்த வாசிப்பு பேர் வந்து பூச்சியவளு ஒரு வாசிப்பு பிள்ளையால் இழிவெண்ணிக்கை வாசிப்பில்லை. பூச்சியவளு ஒரு வாசிப்பு, இழிவெண்ணிக்கைங்கிற வாசிப்பு இல்லை. நமக்கு சீப்பாட்டுல இதுல நான் பூச்சியவளு போட்டேன். என்ன காரணம் வந்துச்சுன்னா பூச்சியவளு ஒரு வாசிப்பு, இழிவெண்ணிக்கை வாசிப்பு இல்லை. இங்கே 2ம் சாத்தியப்படும். 2வது பாகம் பிள்ளையால் 2வதுல நமக்கு நம்ம இந்த அகத்தாடை காட்டப்பட்டு அப்ப நமக்கு இந்த புறத்தாடையால் அழகப்படுறாங்க. வெளியில் இருக்கிற 2 ஆடையும் தான் அழகப்படுறாங்க. ஆகவே இது ஒரு வெளிவிட்டம் அல்லது இது ஒரு உயரமாக வரும். அப்ப நமக்கு படத்துல செஞ்சாங்க 2வது படமும் 2வதும் 5வதும் வந்து புறத்தாடையை பாவிக்காங்க. இதுல 1 வெளிவிட்டம் 1 புறத்தாடையாக வரப்போகுது. சரி, அவர்கள் 1 வெளிவிட்டம் மற்றது புறத்தடையாக்கப்பட்ட வெளிவிட்டமும் உயரமும் வரப்போகுது இந்த படத்துல. சரி அப்படியா? ஆகவே 2வது நமக்கு குறிப்பிட்ட சொல்லினா கொள்கலத்தின் உயரம் அதன் வெளிவிட்டத்தை விட பெரிய. ஆகவே ஆகப்பெரிய அளவீடு வந்து உயரம், சின்ன அளவீடு வந்து வெளிவிட்டம். 2வது பார்த்தோம்னா 2 தசத்துல துவங்க போகுது. 5வது பார்த்தோம்னா 3 தசத்துல துவங்க போகுது. ஆகவே 5வது அளந்தது உயரம், 2வது அளந்தது வந்து வெளிவிட்டம். சரி அப்படியா? இப்ப இதுல 2வது வாசிப்பை பார்த்தோம்னா நமக்கு 2 தசம் பாருங்க வேர்னியர் பூச்சிய குறி வந்து பிரதான அளவுடைய 2 தசத்துக்கு அங்கே தோங்குது. ஆகவே 2 தசம் அங்கே பொருந்த போறது 2வது பிரிவு பொருந்த போகுது. ஆகவே 2.02 நமக்கு இதுல இருந்து நம்ம என்ன செய்ய போறோம் அப்படியா? இந்த திருத்திய வாசிப்பு வந்து பூச்சிய அளவு கழிக்கணும். 2.02 இருந்து 0.02 போச்சுண்டா 2.00 சென்டிமீட்டர். ஆகவே இது வந்து வெளிவிட்டம். இவர் x1. சரி அப்படியா? 3வது பார்ப்போம். 3வது வந்து என்ன செய்யலாம்? 3வது வந்து அகத்தாடையை காட்டுது. அப்ப அகத்தாடைங்கிறது வந்து வெளிவிட்டத்தை விட உள்விட்டம் குறைத்தான விளையாடிக்கும்.
குறைஞ்சனையும். ஆகவே மூணாவது வந்து உள்வட்டம் என்ன தலக்காங்கன்னு சொன்னா 1.6 அதில் தொங்குது. 1.6ல இருந்து நமக்கு வேணியர் ரெண்டாவது திரி பொருந்தது. ஆகவே 1.62 இதுல இருந்து சைவத்தசம் 2 கழிச்சோம்னா 1.60 வாசிப்பு. இது x2, இது உள்விட்டம். நாலாவது எல்லாருக்கும் தெரியும் நம்மளால் ஆழம் அளக்கும் கோல். இது நிச்சயமாக ஆழத்தை காட்டும். ஆகவே 3 தசத்துல தோங்க போகுது. ஆகவே 3.02 வேணியர் ரெண்டாவது பிரிவு பொருந்தது. இதுல இந்த தசம் 2 கழிச்சோம்னா 3.0 x3. இது வந்து ஆழம். அஞ்சாவது பார்த்தோம் அப்படின்னா அஞ்சாவது வந்து நாம் ஏற்கனவே சின்னம் உயரத்தை தரப்போது. இந்த உயரம் வந்து என்ன விளப்படுத்தினா 3.5 வேணியர் நாலாவது பிரிவு பொருந்தது. அப்ப பிரானாவுடைய வந்து 3.5 வாசிக்குது. வேணியர் வந்து 0.04 வாசிக்குது. அப்ப 3.54 இது 0.02 போயிடுச்சுண்டா 3.52 இந்த வாசிப்பு வந்து x4. இது வந்து உயரம். இதான் இந்த சார்ட். இந்த சார்ட் எழுதிட்டு இப்ப இ பாட்டுக்கு வருவோம் இல்லையா. இப்ப இ பாட்டுல என்ன சொல்லாங்க, கோள்காலத்தின் திரவியத்தின் கனவளவு வீட்கான ஒரு கோவையை மேலே உள்ள அட்டவணையில் தரப்பட்டுள்ள குறியீடுகளை பயன்படுத்தி x1, x2, x3, x4 ஆகியவற்றில் சார்புகள். ஆகவே மொத்த கனவளவுல இருந்து தோண்டி எடுக்கப்பட்டதை கழிஞ்சு சொன்னா இந்த உருட கனவளவு வருமா இல்லையா வரும். ஆகவே நான் போட போறேன் பை ஆர் வர்க்கம் h. இதான் உருளையின் கனவளவு. பை வெளிக்கனவளவுக்கு வெளிவிட்டம் பாவிக்க போறேன். பை x1 வர்க்கத்தின் கீழ் பை x1 வர்க்கத்தின் கீழ் பை டி வர்க்கத்தின் கீழ் 4. இதான் கூப்பிட்டு பரப்பாகும். பை x1 வர்க்கத்தின் கீழ் 4 தர x4. இதான் உயரம். அப்ப வெளிவிட்டத்தை எடுத்து பை x1 வர்க்கத்தின் கீழ் 4 தர x4 மொத்த கனவளவு வரும். இதுல இருந்து தோண்டி எடுக்கப்பட்ட கனவளவு ஆரம்பிச்சுன்னா அப்படி தோண்டி எடுக்கப்பட்ட கனவளவு ஆரம்பிச்சு. இப்ப இது வந்து இது வி சாமன் தோண்டி எடுக்கப்பட்ட கனவளவு ஆரம்பிச்சுன்னா அப்படியால் பை தர உள்வட்டம் ஆரம்பிச்சுன்னா அப்படியால் x2 வர்க்கத்தின் கீழ் 4 தர x2 வர்க்கத்தின் கீழ் 4 தர ஆழம் வந்து x3. அப்ப பாருங்க வெளிக்கனவளவு மொத்த கனவளவு இருந்து உள்ளுக்கு இருக்கிற பொல்லாத கனவளவை கழிச்சு நினைச்சுன்னா திரவியத்தின் கனவளவு வி வரும். சரியா வி வரும். இப்ப ரெண்டாவது பாட்டு எழுதிக்காங்க. மேலே நாம் எடுத்த வாசிப்புகள் இந்த வாசிப்புகளை பாவிச்சு பைசாமன் 3 எடுத்து வியை காணட்டான். அப்ப வி சாமன் என்ன வரும்னா இல ரெண்டாவது, இது முதலாவது, இது ரெண்டாவது. அப்ப வி சாமன் என்ன வரும்னா அப்படியா பைக்கு பாயில 3 போடட்டான். 3 சார x1 வர்க்கம். அப்ப x1 வர்க்கம் அடிச்சுன்னா 2 வர்க்கம் அதன் கீழ் 4 தர x4 ஆகுதுன்னா அப்படியா 3.52. இதுல இருந்து 3.52 இதுல இருந்து அதே பை தர x2 வர்க்கம். அப்ப x2 வர்க்கம்ங்கிறது 1.6 வர்க்கம் அதன் கீழ் 4 தர x3 என்கிறது 3. இதை சுருக்கணும் நமக்கு என்ன வரும் இந்த நாளும் பேசுவார். இந்த 3 பொதுவாயிருக்கு. அப்ப 1.6 நாம 4ஆல பிரிச்ச மனுஷன் அப்படியால் 1.6 அதனால ஒரு 4 பெய்த்துண்டா. இப்போ நம்ம தெரியும் 1.6ல 4 1.6 4ஆல பிரிச்சோம்டா 0.4 வரும். அப்ப 0.4 தர 16. அப்ப 14 தர 4 0.64 வரும். அப்ப 0.64 அப்ப 0.64 தர 3. அப்ப 0.64 தர 3 நான் இவ்வளவு தருவோம் இல்லையா. அப்ப இதான் டி பார்ட், இது டி பார்ட். அப்ப நான் சுருக்கிறதுக்காக இல்லையா 0.64 3ஆல இருக்கிறேன். இப்போ நாங்களே இருக்கிற 3 முன்னாங்க 12 3 19 1.92. அப்போ 3.52
நாம் 5 1 தசம் 9 கழிக்க போகிறோம் கையில் 6. அப்போ நமக்கு வரப்போகிறோம்னா நமக்கு 1 தசம் 6 வரப்போகுது. சரியா? அப்போ 1 தசம் 6 வரப்போகுது. அப்போ அதோட பைக்கு வெளியே 3 பிரிச்சோம்னா 4.8 சென்டிமீட்டர் கணக்கு வரப்போகுது. 4.8 சென்டிமீட்டர் கணக்கு 4.8 சென்டிமீட்டர் கணம் வரப்போகுது. இப்போ நாம் எவ்வளோ கண்டுட்டோம் இல்லையா? இப்போ கேட்ட கேள்வி என்ன எஃப் பார்ட் கேட்டீங்க. நான் எஃப் பார்ட்டை எடுத்து வருவேன். எஃப் பார்ட் கேட்டீங்க என்ன கொள்கலத்தின் கிணி 9.6 கிராம். இப்போ அடர்த்தியை கேட்டீங்க. அப்போ நான் கிராம் கிலோகிராமுக்கு மாற்றணும், சென்டிமீட்டர் கணத்தை மீட்டர் கணத்துக்கு மாற்றணும். அப்போ டி சமன் 9.6 10 3 கீழ் 4.8 10 6. அப்போ 10 3 10 6 மீது 10 3 பேர் 94 40. அப்போ 2000 கிலோகிராம் மீட்டர் கணத்துக்கு ஒரு இலக்குவான கேள்வி. இந்த கேள்வியில அவ்வளவு மார்க்ஸ் எடுக்கலாம். இப்போ இதை மார்க்ஸ் ஒரு ஆள் இப்போ இது ரெண்டுல ஏதாவது ஒன்றை கொடுத்து மற்றதுக்கு மார்க்ஸ் கொடுக்கலன்னா கூட இதுல ஏதாவது மார்க்ஸ் இழக்கலாம். ஆனா இதுல 2க்கு மார்க்ஸ் கொடுக்கறதுனால நிதானமா செய்யக்கூடிய ஒரு ஆளுக்கு என்ன செய்யணும் பிள்ளையால் இருக்கிற அவ்வளவு மார்க்ஸையும் ஒரு ஆள் எடுக்கலாம். ஆகவே ஒரு காமனி தரத்துக்குள்ள வடிவா இவ்வளவு நம்ம செஞ்சுட்டோம்னு சொன்னா நமக்கு ஃபுல் மார்க்ஸ் வரும் பிள்ளையால். இவ்வளவு முழங்கி எடுத்துக்கொள்ளுங்க. 2014 ஸ்ட்ரக்சர் 2014 எஸ்ஏ அஞ்சாவது கேள்வி ஏற்பாடு. ஒரு மனிதன் அடியெடுத்து நடக்கும் போது ஒரு குறித்த கணத்தில் அம்மனிதனின் முழு உடல் நிறையும் ஒரு ஒன்றில் காணப்படுகின்றவாறு ஒரு தனி காலினால் மாத்திரம் தாங்கப்படுகிறது. இக்காலிற்குரிய எண்பு கட்டமைப்பின் முகப்பு தோற்றம் ஒரு 2ல் காணப்படுகிறது. காலின் மீது தாக்கும் எல்லா விசைகளையும் காட்டும் ஒத்த எளிதாக்கிய சுயாதீன உருவ வரைபடம் ஒரு 3ல் காணப்படுகிறது. ஒரு 3ல் காட்டப்பட்டுள்ள எல்லா விசைகளும் உடலின் நிறையையும் ஒரு நிலைக்குத்து தளத்தில் தாக்குகின்றன. அத்துடன் காலிற்கும் தரைக்கும் உள்ள உராய்வு விசை இந்நிலைமையில் புறக்கணிக்கத்தக்கது. எஃப்எம் தசை கூட்டம் எம்மினால் காலில் தாக்கும் விளைவு விசை. எஃப்எஸ் காலின் மீது இடுப்பு தொகுதி காலின் மீது இடுப்பு தாங்கு குழி எஸ்ஸினால் உயர்த்தப்படும் விசை. டபிள்யூஎல் காலின் நிறை. ஆர் காலினால் தரையின் மீது தாக்கும் மறுதாக்க விசை. மோலாபாட் கேட்டிருக்காங்க. மனிதனின் நிறை டபிள்யூ எனின் மறுதாக்க விசை ஆரை டபிள்யூவின் சார்பில் எடுத்துரைக்கிட்டான். இப்போ மனிதன் மொத்த நிறை டபிள்யூ ஒரு கால் தான் தாங்கப்படுது. அந்த காலில் தாக்குற மறுதாக்க விசை கேபிட்டல் ஆர் சொன்னா நிலைக்குத்து சமநிலைக்கு ஆர் சமன் டபிள்யூ ஆகிக்கும். அது சின்ன விஷயம். ஆகவே ஏ பார்ட் மோலாவது ஆர் சமன் டபிள்யூ இதை தான் கேட்டிருக்காங்க. 2வது பாட்டுக்கு போவோம். பொதுவாக WL சமன் 0.2W கேபிட்டல் W. புள்ளி P பற்றி திருப்பங்களை எடுப்பதன் மூலம் அல்லது வேறு முறையில் FS, θS, W ஆகியவற்றுக்கு இடையிலான தொடர்புடன் எழுதுக. பிறகு இந்த கேள்வியிലേക്ക് முக்கியமான விஷயம் பிள்ளையால் இந்த எல்லா விசைகளும் நிலைக்குத்து தளத்துல தான் இருக்குது. நிலைக்குத்து தளம்ங்கிறது சரியா வழங்கணும் பிள்ளையார். நிலைக்குத்து தளம்ங்கிறது நிலைக்குத்தாக மட்டும் தாக்கினா நிலைக்குத்து தளம் இல்லை. இப்ப இந்த பேப்பர்ல தளத்தை நீங்க நிலைக்குத்து தளமா எடுத்துக்கலாம். பேப்பர் நான் நிலைக்குத்து அப்படின்னா இந்த பேப்பர் தளம் ஒரு நிலைக்குத்து தளம். இப்படி தாக்குற விசை கூட இந்த நிலைக்குத்து தளத்துல அப்படியே தாக்குது. இந்த தளம் இந்த நிலைக்குத்து தளத்துல இப்படி தாக்குது. நிலைக்குத்து தளம் நிலைக்குத்து தளம் நிலைக்குத்து தளம். இப்படி ஒரு ஆள் இந்த நிலைக்குத்துக்கு இப்படி ஒரு ஆள் சரிஞ்சு உங்களை நோக்கி அடிப்பகுதி உங்களை நோக்கி இழுத்துறா இப்ப இது நிலைக்குத்து தளம் இல்லை. இப்படி தாக்குற விசை நான் இப்படி இழுத்துறா இப்ப இது நிலைக்குத்து தளம் இல்லை. இவர தளம் வந்து மாறிட்டார். நிலைக்குத்து தளம்ங்கிறது அந்த அச்சு பற்றி அந்த விசையை மாற்றாம அப்படியே தளத்தின் வழி நான் படுக்கை வைக்கிறான். சரியா? ஆகவே எல்லா விசைகளும் நிலைக்குத்து தளத்துல தான் இருக்குது. இப்ப புள்ளி P பத்தி ஏன் திருப்பங்கள் எடுக்கிறோம்? P பத்தி திருப்பம் எடுத்தோம்னா எஃப்எம் திருவார். எந்த புள்ளி பற்றி திருப்பம் எடுக்கமோ அந்த புள்ளிக்குள்ள போற அனைத்து விசைகளும் என்ன செய்யணும்னா கேன்சல் ஆகும். அதனாலதான் நமக்கு திருப்பங்கள் எடுக்க போல எந்த விசையை நீக்கணுமோ அந்த விசையை பற்றி திருப்பங்கள் எடுக்குது. அப்ப இந்த கேள்வியில நாம புள்ளி P பற்றி திருப்பம் எடுக்க முடியாது. புள்ளி P பற்றி திருப்பம் எடுத்தோம்னா
இதுல பாருங்க பி பார்த்து திருப்பம் எடுத்த மனுஷன்னா இதை திருப்பம் எடுக்கக்குள்ள விசையின் திசையிலான செங்குத்து தூரம் போட போறோம். இப்ப நிறைய விசைகள் தாக்கி நினைச்சினா பிள்ளையால் எந்த புள்ளி பார்த்து திருப்பம் எடுக்கணும் அந்த புள்ளியில கையை குத்தின நினைச்சுன்னா எந்த விசைக்கு எடுக்க போறோம் அந்த விசை இடஞ்சொலியாக திருப்புதா வடஞ்சொலியாக திருப்புதாங்கிறத பார்க்கணும். இப்ப ஆறு எடுத்த மட்டும்னா புள்ளி பி ஆர் வந்து இடஞ்சொலியாக திருப்புவார், அதே திசையில திருப்புவார். ஆகவே செங்குத்து தூரம் ஆறுக்கும் புள்ளி பிக்கு மடையிலான செங்குத்து தூரம் வந்து 18 சென்டிமீட்டர் வந்து காட்டிக்காங்க. அப்ப 18 தர ஆர் சரி, அப்படி 18 தர ஆர். அது சாமன் எதிர் திசையில இருக்கணும் இல்லையா? எதிர் திசையில நமக்கு என்ன வர போறதுன்னா அப்படியா WL வரப்போறார். WL வந்து புள்ளி Pல இருந்து நிலைக்குத்து தளத்துக்கு 10 சென்டிமீட்டர் வைக்கார். அப்ப 10 சென்டிமீட்டர் தர WL. அதுசாக FS வந்து FS கொஸ்தீட்டா கிடையாயிருவார், FS கொஸ்தீட்டா S வந்து நிலைக்குத்தாக வருவார். அப்ப FS கொஸ்தீட்டா S தர தூரம் வந்து 8 சென்டிமீட்டர் ஆகலையா? தர 8 சென்டிமீட்டர் சரி, அப்படியா? தர 8 சென்டிமீட்டர். இப்ப WLக்கு பதிலாக நாம 0.2 போடலாம். கேள்வியில சந்திக்காங்க. அப்ப ஆறுக்கு பதிலாக W போடலாம். 18W சமன் 10 தர 0.2 பிளஸ் 8FS cosθ S. இதுல இவர் 2W 16W 16 8 போயிடுச்சுன்னா 2W. அப்ப FS cosθ S சமன் 2W. கேட்டது நினைச்சுன்னா FS θ S W ஆகியவற்றுக்கான தொடர்புடையவையே என்ன பெற்றுட்டோம். சரி, அப்படியா? பெற்றுட்டோம். இதுல கவனக்குள்ளையால் கொஸ்டின் அப்படியால் நிலைக்குத்துக்கு சைன் கிடையாது. அடுத்தோம்டா கோஸ் நிலைக்குத்துக்கு சைன். சரி, அப்படியா? நிலைக்குத்துக்கு சைன். சரியா? அப்ப FS sin θ S FS sin θ S நிலைக்குத்து தளத்துக்கு. சரி, அப்படியா? கோணத்தோட மடங்கினா கோஸ், மாத்தி மடங்கினா சைன். நாம கிடையாக எடுத்த மனுஷனா கோணத்தோட கிடையாக எடுத்தோம்னா கோஸ் வரும், நிலைக்குத்தாக எடுத்த மனுஷனா சைன் வரும். ரைட். இதுல மூணாவது பாட்டை பார்ப்போம் இல்லையா? மூணாவது பாட்டுல எஃப்எம்ஐ கேபிட்டல் டபிள்யூவின் சார்பில் காணட்டான். அப்ப சைன் தந்தியாங்க கோஸ் தந்தியாங்க. அப்ப எஃப்எம்ஐ கேபிட்டல் டபிள்யூ சார்பில் காணட்டான். அப்ப நான் நிலைக்குத்து சமநிலை எடுத்தேன்னு அப்படியா? நிலைக்குத்து சமநிலை எடுத்தேன்னு இருந்துச்சுன்னா கிடைச்சமநிலை எடுத்த மனுஷன்னா நமக்கு FS cos θ S நமக்கு தெரியாது. ஆனா நிலைக்குத்து சமநிலை எடுத்தோம்னா FS sin θ S க்கு 2W போட்டுடலாம். அந்த காரணத்துக்கான நிலைக்குத்து சமநிலை இருக்கு. அப்ப FM அப்ப நிலைக்குத்து சமநிலை எடுத்த மனுஷனா அப்படியா? நிலைக்குத்தாக எடுத்த மனுஷனா R plus FM sin 72 அது சமன் கீழுக்கு FS sin θ S plus நிலைக்குத்து சமநிலைக்கு கீழுக்கு WL வருவார். சரி, அப்படியா? ஆறுக்கு பதிலாக W போடுவேன். W plus FM sin 72 சந்திக்காங்க பிள்ளையா 0.9. அது சமன் FS sin θ S க்கு பிள்ளையா 2W சந்திக்கும். FS sin θ S க்கு 2W சந்திக்கும். FS sin θ S க்கு பிளஸ் WL க்கு பதிலாக 0.2 W இருக்கு. அப்ப இதை பார்த்த மனுஷன் பிள்ளையா இதுல 9 இருக்கு. நம்ம கேட்ட கேள்வி என்ன பிள்ளையா? FM கேட்டிருக்காங்க. அப்ப 2.2 போச்சுன்னா 1.2 FM வந்து 12 கிலோமீட்டர். FM சமன் 12 9 W. 12 9 மூணாவது சொல்லிக்கிற மட்டும்னா 4 3 வரும். அப்ப 1.33 W. அப்ப FM சமன் 1.33 W. மூணாவது பாட்டு. நாலாவது பாட்டு என்ன இருக்காங்கன்னு அப்படியா? θ S இன் பெருமாள் வேண்டாம். அப்ப FM கண்டுட்டு அனுப்பினேன். அப்ப FM இப்ப நான் கண்டுட்டு அனுப்பிச்சேன்னா இப்ப θ S பெருமாள் இருக்கலாம். θ S காரணத்துக்கு எனக்கு மிச்சம் இருக்கிற நிலைக்குத்து சமநிலை எடுத்துட்டேன், திருப்பம் எடுத்துட்டேன். அப்ப மிச்சம் இருக்கிறது கிடைச்சமநிலை மட்டும்தான். அப்ப கிடைச்சமநிலைக்கு நாலாவது பாட்டு கிடைச்சமநிலைக்கு FM cos 72 சமன்
எஃப்எஸ் sin cos theta s கிடைத்தாமல் எஃப்எம் cos 72 சமன் எஃப்எஸ் cos theta s. அப்ப எஃப்எஸ் cos theta s சமன் எஃப்எஸ் cos theta s சமன் எஃப்எம்க்கு பாருங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா 4/3W அது 1.33W 4/3W cos 72 பாருங்க என்ன போடலாம் அப்படின்னா 0.3 போடலாம் 0.3 போடலாம். அப்ப fs cos theta s இப்போ நான் இதால பிரிச்சேன் அப்படின்னா fs sin theta cos theta s சமன் 0.4W வருது. அப்ப fs நான் சூப்பரா எழுதுறேன். fs cos theta s சமன் fs cos theta s சமன் 0.4W fs sin theta s சமன் fs sin theta s சமன் 2W. அப்ப இது மூலாஞ்ச சமன்பாடு இது இரண்டாம் சமன்பாடு. அப்ப 2/1 fs பேசிட்டு பிள்ளையா tan theta s சமன் tan theta s சமன் 2/4. அப்ப 20/4 5 20/4 5. இப்ப theta s சமன் நான் இப்ப மடக்கை அட்டவணையில தான பார்ப்போம். அப்ப நான் மடக்கை அட்டவணையில தான பார்க்க முடியல 5 வாரம் கவனமுள்ள சைன் கோஸ் தான் இருக்கு மடக்கை தான் இருக்கு. அப்ப அதெல்லாம் பார்த்தாங்க தானை பார்ப்போம். அப்ப தான்ல தான் 5 வாரம். அப்ப தான் 5 வாரதான்னு பார்த்து முடிச்சுன்னா அப்படியால் 49 இருக்கு. நமக்கு தான் வந்து 5 வரணும். தான் 5 49 89 இருக்கு. ஆனால் நமக்கு ஒரு 15 3 மில்லியம் 7 3 மில்லியம் 2க்கு மித்தம் 11 தேவை. 7 4 11 4 ரெண்டும் சாத்தியம். அப்ப 78 பாகை 41 கலை 78 பாகை 41 கலை. சரி அப்படின்னா theta s. அப்ப theta s கண்டுட்டோம். theta s கண்டுட்டோம் வந்துச்சுன்னா இப்ப 5வது பார்ட் காயப்பட்ட இடுப்பு மூட்டினை உடைய ஒரு மனிதர் நடக்கையில் 5வது பார்ட் எஃப்எஸ்ஐ டபிள்யூவின் சார்பில் காண்க. இக்கணிப்புக்கு மாத்திரம் sin theta s சமன் 1 என்று நீங்க எடுக்கலாமா? அப்ப fs ws சமன் 2W. அப்ப fs sin theta s சமன் 2W sin theta s 1 எடுக்கலாம். அப்ப fs சமன் 2W. சரி அப்படியே fs சமன் 2W. இப்ப b part அப்ப b part காண்பதுக்கு முதல்ல நான் கொஞ்சம் உங்களை மடிக்கேன். என்ன செய்யனா நம்ம இடம் காணாது b part பாருங்கள். காயப்பட்ட இடுப்பு மூட்டினை உடைய ஒரு மனிதர் நடக்கையில் அவர் காயப்பட்ட மூட்டுடன் இணைந்துள்ள பாதத்தை வைத்து நடக்கும் போது காயப்பட்ட பக்கத்தை நோக்கி சாய்ந்து நொண்டி நடக்க பார்க்கிறார். ஒரு நாள்ல பார்க்கிறார். இதன் விளைவாக உடம்பின் புவியீர்ப்பு மையம் காயப்பட்ட இடுப்பு மூட்டின் பக்கத்திற்கு நகரும். அதேவேளை எஃப்எம் ஆனது ஒரு நிலைக்குத்து மேன்முக திசையில் தாக்குகிறது. இச்சந்தர்ப்பத்திற்கான காலுக்கான சுயாதீன உருவ வரைபடம் ஒரு 5 இதில் காட்டப்பட்டிருக்கும். அதேவேளை எஃப்எம் எஃப்எஸ் ஆகியவற்றின் ஒத்த விசைகள் முறையே எஃப் டேசியம் எஃப் டேசஸ் ஆக காணப்படுகிறது. இந்நிலைமையில்
எஃப் டேஸ் எஸ்ஐ டபிள்யூவின் சார்பில் காணட்டான். சரியாவில் இப்போ இதில் என்ன நடக்க போகும் சரியா, இதில் எஃப்எம்ஐயும் எஃப்எம்மும் எஃப்எஸும் ரெண்டும் டேஸ் ஆகுது. எஃப்எம் மேலுக்கு பாருங்க பிள்ளையா, இப்போ நமக்கு எஃப்எஸ் எஃப்எம் திசைகள் தெரியல தீட்டா என்ன காரணம் பண்ணுச்சுன்னா எஃப்எம் ஆனது மேன்முக நிலைக்குத்து திசையில தாக்குது. அப்ப எஃப்எம் மேன்முக நிலைக்குத்து திசையில தாக்கினா எஃப்எஸ் தவிர மற்ற அனைத்து விசைகளும் நிலைக்குத்தாக இருக்கு. அப்ப எஃப்எஸ் தவிர மற்ற அனைத்து விசைகளும் நிலைக்குத்தாக இருந்தா எஃப்எஸும் நிலைக்குத்தாக தான் நீக்கணும். ஏன் அவர் ஒரு பக்கம் சரிஞ்சாருன்னா அதை தாங்குறதுக்கு கிடைத்திசையில வந்து எந்த கூறும் இல்லை, எந்த விசையும் இல்லை. ஆகவே எஃப் டேஸ் தவிர அனைத்து விசைகளும் நிலைக்குத்தாக இருக்கிறதால எஃப் டேஸ் எக்ஸும் நிலைக்குத்தாக தணிக்கணும். அப்ப எஃப் டேஸ் நான் நிலைக்குத்தாளத்தில் காண போறேன். இப்ப தூரங்கள் மாறுபட்டு பிள்ளையா பியில மோலாவது திரும்பவும் நான் பி பற்றி திரும்ப கொடுக்க போறேன். திரும்பவும் பி பற்றி திரும்ப கொடுத்து நினைச்சேன் பிள்ளையா 10R அது மட்டும் தான் இன்னைக்கு 10R அது சமன் 10R சமன் 6.25 WL 6.25 WL plus 7 F dash 7 F dash இதில் 10W 6க்கு போய் பெருகிறோம் இல்லையா 10W சமன் 6.25 WLக்கு பதிலாக நமக்கு தெரியும் 7.2W சொல்லி 7.2W plus 7 F dash. அப்போ இதெல்லாம் நம்ம பெருக்கிற மனுஷன் இல்லையா, இதில் 13.6% ரெண்டாவது பெருக்கிற மனுஷன்னா நமக்கு தெரியும் 12.5. அப்போ 1.25 தெரியும். அப்போ 1.25 10.0 1.25 10.0 8.75. அப்போ F dash S சமன் 8.75 W. அப்போ அதன் கீழ் அப்போ நமக்கு தெரியும் என்ன நம்மள 1.25 1.25 8ஆல் பெருக்கிற மனுஷன்னா 1.25 8ஆல் பெருக்கிற மனுஷன்னா நமக்கு 10 வரும். 10 வரும். அதில் 1.25 குறைய அப்போ அல்லது நீங்கள் இதை சுருக்கி பார்க்கலாம். இது நமக்கு ப்ராக்டிஸில் வாரது தான் பிள்ளையார், இது நமக்கு ப்ராக்டிஸில் வாரது தான். இதெல்லாம் சுருக்கிற தான் ஒரு 17 17லையும் 17லையும் 20 14 35 5 35. அப்போ 1.25 அப்படி எவ்வளோ ப்ராக்டிஸில் வாரது சுருக்கில் வந்து ப்ராக்டிஸில் வாரது அது ஒரு அளவகத்தையும் பொறுத்து எவ்வளோ. ஓகே அதை கண்டாச்சு. இப்போ ரெண்டாவது பாட்டு பாருங்க பிள்ளையார். மேலே பியில் விவரிக்கப்பட்டுள்ளவாறு அவர் நொண்டுவதன் விளைவாக எஃப்எஸ்ஸின் பருமனில் உள்ள குறைப்பை சதவீதத்தில் காணலாம். அப்போ எஃப்எஸ் சமன் 2W இருந்தது நொண்டுவத்தால 1.2% மாறுது. ஆகவே அந்த குறைப்பு சதவீதம் வந்து என்ன பிள்ளையார் 1.2W இருந்தது இப்போ 1.25W மாறும். அப்போ 2.1.25க்கு 2 அந்த குறைப்பு சதவீதத்துக்கு தர 100. சரியா? அப்போ தர 100. அப்போ 2W நான் W போடலாம் அல்லது இப்படியே போகிறேன். 2W minus 1.25W 2W மாறுச்சு. அதன் கீழ் 100% தர W. அப்போ WW நான் மட்டுப்படுகிறது பிள்ளையார் தசம் 2.1.25 தசம் 75. அப்போ தசம் 75 சொன்னால் 75. அப்போ 75 37.5%. 37.5%. சரி அவ்வளோ. இப்போ நாம் பி பாட்டு செஞ்சுட்டோம். இப்போ சி பாட்டுக்கு போவோம். அதை அழைச்சி போட்டு C-part பிள்ளையார். C-part நடக்கும் செயல்முறையின் போது ஒரு கால் தரை மீது ஓய்வில் இருக்கும் அதேவேளை மற்றைய கால் இடுப்பு மூட்டினை சுற்றி இயங்குகிறது.
இவ்வியக்கம் ஒரு ஆறில் காணப்படுகின்றவாறு ஒரு முனையில் சுயாதீன சுழலிடப்பட்ட ஒரு கோளின் அலைவியக்கமாக கருதப்படலாம். இங்கு காலின் நீளம் எல்லானது எல்லை உடைய நீளம் எல்லை உடைய ஒரு சீரான கோளாக கருதப்படலாம். புள்ளி கீழூடாக சுழலும் அச்சு பற்றி கோளின் சடத்துவ திருப்பம் கேபிட்டல் I எனில் ஒரு ஆறில் சுட்டிக்காட்டப்பட்ட நிலைக்கு கோண ஆறுமுடுகள் அல்பாவிற்கான ஒரு கோவையை எல் தீட்டா WL I ஆகியவற்றின் சார்புகள் இடம். அப்போ நம்ம திரும்பி ஒரு சாம்பாடு அடிக்கணும்னு சொன்னால் டோக் சமன் FR சமன் I அல்ஃபா. அப்போ டோக் சமன் FR சமன் I அல்ஃபா. சரி, அப்போ எஃப்ங்கிறது இங்கே தரப்பட்டுள்ள விசை வந்து WL. அப்போ WL அதான் விசை WL. சரி, அப்போ WL தான் விசை தர. இப்போ தூரம் வந்து பிள்ளையால் செங்குத்து தூரம் தேவை. அப்போ L/2 cos θ இங்கே வரும். L/2 sin θ. L/2 sin θ செங்குத்து தூரம். L/2 sin θ இது சமன் I தந்திருக்காங்க, அல்ஃபாவை கேட்டிருக்காங்க. ஆகவே அல்ஃபா சமன் என்னன்னு சொன்னா பிள்ளையால் 2I கீழ் நமக்கு தேவை அல்ஃபா. நமக்கு அல்ஃபா தான் பிள்ளையால் தேவை. அப்போ அல்ஃபா தேவைங்கிறதால W சிமோடல்ங்கிறது தூரம், WLங்கிறது விசை. LWL sin θவின் கீழ் செஞ்சாரு. சும்மா ஒரு எழுவாய் மாற்ற முடியாது. இந்த அல்ஃபாவை தான் கேட்டிருக்காங்க. சரி, அப்படியே அல்ஃபாவை கேட்டிருக்காங்க. இதில் சரி, இப்போ ரெண்டாவது பாட்டை பார்க்க முடியாது. ரெண்டாவது பாட்டு இது மூலாவது பாட்டு பொருள். ரெண்டாவது பாட்டை பார்த்த முடிச்சு அப்படியால் கேபிட்டல் T சமன் 2π × √θ/α இலிருந்து கோலின் அலைவு காலம் கேபிட்டல் T ஐ பெறலாம். அத்துடன் நீளம் கேபிட்டல் L உடைய ஒரு சீரான கோலிற்கு T சமன் 2π √2L/3g என காட்டலாம். காலின் நீளம் 0.9 மீட்டராக உள்ள ஒரு மனிதனின் ஒத்த கேபிட்டல் T பெருமானத்தை கணிக்கட்டாம். பைய தந்திருக்காங்க. அப்போ நான் என்ன செய்யலாம் அப்படியால் பிரதி எடுக்க 9ஆம் வகுப்பு 2π. சரி, அப்படியாது பிரதியிட சொல்லிக்கான பிள்ளையார். ஆகவே சிம்பிளாக இதை செஞ்சு காட்டலாம். பைக்கு 3 இடலாம் 3 தர 3g என எல்லிங்கிறது 3g. சரியா? அப்போ எல்லுக்கு பதில் என்ன போடலாம் பிள்ளையார்? எல் வந்து 0.9 மீட்டராம். அதன் கீழ் 3 தர 10. அப்போ இதை வெட்டி நம்ம சின்ன பிள்ளையால் நமக்கு விளங்கும் என்னன்னு சொன்னா இதை பாருங்க பிள்ளையால் 0.2L என்ன 2L. சரியா? அப்போ 2 தர 0.9. அப்போ இதை சுருக்கணும் சின்ன பிள்ளையால் சுருக்கணும்ட்டா 0.3 வரும். 0.6 10 சுருக்கினா 0.06. 0.06க்கு 0.25 எடுக்கலாம். அப்போ 6 தர 0.25 1.5 செகண்ட். சரி, அப்படியா 1.5 செகண்ட். இப்போ மூணாவது பாட்டுக்கு போவோம். மூணாவது பாட்டு என்ன சொல்லலாம்னு சொன்னா பிள்ளையால் மூணாவது பாட்டு நான் எழுதுவேன். மூணாவது பாட்டு ஒரு மனிதன் மிகவும் முயற்சியின்றி நடக்கும் கதியானது அவருடைய கால்கள் மேலே C2 பெறப்பட்ட அலைவு காலத்தின் அலையும் கதியேயாகும். 0.9 மீட்டர் நீளமுள்ள கால்களை உடைய ஒரு மனிதன் நடக்கும் போது அவருடைய கால்களில் ஒன்று தரையை தொடும் போதில்லை. இது அடுத்து வரும் நிலைகளுக்கு இடையே உள்ள தூரம் 0.9 மீட்டராம். அவர் மிகவும் முயற்சியின்றி நடக்கும் கதையை காணட்டான். இதுல நிறைய பிள்ளைகள் கன்ஃபியூஸ் ஆன இடம் என்னன்னு சொன்னா, மூணாவது 2 தரம் 0.9 தரப்பட்டது மூணாவது கன்ஃபியூஷன். 2வது தரப்பட்ட கன்ஃபியூஷன் பிள்ளையால் ஒரு காலை எடுத்து வச்சு மீண்டும் அதே காலுக்கு போறது அரை அலைவா முழு அலைவாங்கிற கன்ஃபியூஷன். அவத்தைங்கிற நினைச்சு பிள்ளையால் ஒத்த அவத்தைகளுக்கு இடையில இருக்கிற நேரம் தான் அலைவு காலம். நான் வலக்கால மூணாவதா வச்சு 2வது இடக்கால வச்சு 3வது மீண்டும் வலக்கால வைக்க போல ஆரம்பத்தில் நான் வலக்கால வச்சதும் 3வது வலக்கால வச்சதும் ஒரே அவத்தை. ஆகவே ஒரு கால் மீண்டும் அதே
நான் ஒரு காலை பாவிச்சு மீண்டும் அதே காலை பாவிக்க கூட ஒரு முழு அலையை வந்து முடிவடைஞ்சிடும். நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா மேலுக்கு போய் கீழுக்கு வந்து திருப்பி மேலுக்கு போறாங்க. இல்ல பிள்ளையார் ஒத்த அவத்தைகள் இந்த 2006ஆம் ஆண்டு கேள்வியில் ஒரு சின்ன பிள்ளைகள் கன்ஃபியூஷன் இட முடிகிறது. பிள்ளையார் அலைவுகள் இப்படி தரப்பட்டிருக்க போல நமக்கு தெரியும். இந்த அலைவுகள் இப்படி தரப்பட்டிருக்க போல இதுக்கும் இடையில் இருக்கிறது ஒரு முழு அலைவாகத்தான் நமக்கு வழங்கும். ஏன் இதுவும் ஒத்த அவத்தையில் இருக்கு. இது ரெண்டும் ஆனால் பிள்ளைகளுக்கு வழங்கணும். இது ரெண்டும் போற வர இந்த பாயிண்ட்டும் இந்த பாயிண்ட்டும் போற இந்த பாயிண்ட்டும் போற ஆக மேலே இருக்கிற ரெண்டும் ஒத்த அவத்தை. அப்ப வலக்கால வச்சு மீண்டும் வலக்கால வைக்கிறது ஒரு முழு அலைவுக்கான நேரம். அதுக்கு எடுக்கிற டைம் வந்து 1.5 செகண்ட். மேலுக்கு ஏன் 0.9 மீட்டர் நீளம் உள்ள கால் என்று சொல்றாரு சொன்னா நான் வந்து 0.9 மீட்டர் பாவிச்சியம். ஆகவே இந்த 0.9 வந்ததுன்னா மற்ற எல்லாம் மாறலி காலில் நீளத்தை தவிர மற்ற எல்லாம் மாறலி. அப்ப 0.9 மீட்டர் வந்துச்சுன்னு சொன்னா நீங்க 1.5 செகண்ட் நேரத்தை பாவிக்கலாமங்க. அப்ப வலக்கால வச்சு மீண்டும் வலக்கால வைக்கிறதுக்கு இடையில இருக்கிற நேரம் வந்து 1.5 செகண்டா. இந்நேரம் என்ற டிராவலிங் டோட்டல் லென்த் வந்து 0.9 மீட்டரா. அப்ப 0.9 மீட்டர் நீளத்தை நான் 1.5 செகண்ட் டைமுக்குள்ள போறேன். இந்த வேகம் என்று கேட்டீங்க. அப்ப வீசாம எஸ்இங்கிள் அவ்வளவுதான். வீசாம எஸ்இங்கிள் டி. அப்ப எஸ் என்னன்னு சொன்னா 0.9 மீட்டர் 0.9 மீட்டர். டி என்று கேட்டா 1.5. நான் 3 போடுவேன். அப்ப 1.8 3 0.6 ms-1. ஆகவே நாம இந்த கேள்வி வந்து ஒரு இலகுவான கேள்வி கூட ஸ்டெப் பை ஸ்டெப்பா நாம சேர்த்த பொறுத்தீங்க இந்த கேள்வியை ஃபுல்லா வழிப்படுத்திக்காம எல்லாத்தையும் கம்ப்ளீட் அவளங்க எடுத்துக்கொள்ளணும்.